பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப இதுல என்னன்னா இந்த கொடுத்திருக்காங்க இல்லையா, 35 வண்டியை 5 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. அப்ப 21 நாள்ல எத்தனை மிதிவண்டிகளை செய்ய முடியும்னு கேட்கிறாங்க. அப்ப இங்க நமக்கு 2 கண்டென்ட் இருக்கு, அது ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்றோம். அதாவது என்னெல்லாம் இருக்குன்னா சைக்கிள்ஸ், அதே நேரம் எவ்வளவு டேஸ் அப்படின்னு எவ்வளவு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் தான் வந்து அவங்க கம்பேர் பண்றாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்குன்னா, ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்களா. அடுத்து என்ன சொல்றாங்க, 21 நாட்களில். அப்ப கவனமா போடணும், 21 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகளை அவங்க செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கறதுதான் நமக்கான கேள்வி. அப்ப இங்க நம்ம கெஸ் பண்ணணும். அதாவது இங்க நாட்கள் கூடுச்சு அப்படின்னா இங்க அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய ப்ராடக்டோட கவுண்ட் கூடுமா குறையுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல நேர்மாறலா இருந்துச்சு, இந்த பக்கமும் கூடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நேர்மாறலா டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். ஒருவேளை எதிர்மாறல இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். இது என்ன அப்படிங்கிறது நேற்று கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமும் கூடி இந்த பக்கமும் கூடிச்சு அப்படின்னா அது நேர்மாறல். அதே மாதிரி அந்த பக்கமும் குறைஞ்சு இந்த பக்கமும் குறைஞ்சி அப்படின்னா அதுவும் நேர்மாறல் தான். ஒண்ணு கூடி இன்னொன்னு குறையிற மாதிரி இருந்தாதான் நம்ம வந்து என்னன்னா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்க நாட்கள் கூடும்போது அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய சைக்கிளோட கவுண்ட் எப்படி இருக்குன்னா கூடத்தான் செய்யும், அப்படிதானே. அப்ப இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது நேர்மாறல். நேர்மாறல்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம். அப்ப 35 × 21 ஈக்குவல் டு சைக்கிள்ஸ் கேட்டிருக்காங்க இன்ட்டு 5ன்னு போட்டுக்கலாம். 5ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 7 × 21 போட்டோம் அப்படின்னா 147 வரும். அப்ப 147 சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஓகேவா, 147 சைக்கிள்ஸ். இப்ப அடுத்த கொஸ்டின். ஒவ்வொரு பக்கத்திலும் 30 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது ஒரு புக்ல ஒவ்வொரு பக்கத்துலயுமே வந்து 30 லைன்ஸ் இருக்கு, 30 லைன் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படியே 30 லைனா இருந்து மொத்த பேஜஸ் எவ்வளவு இருக்குன்னா 120 பேஜஸ் இருக்கு. இப்போ அதே கண்டென்ட 25 லைன்ஸா கொடுக்குறாங்க. இப்போ இங்க 30 லைன்ஸா இருக்கும்போது 120 பேஜஸ் இருக்கு. இதே நம்ம வந்து லைனை கம்மி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுல எதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா லைன்ஸ் அண்ட் பேஜஸ். எத்தனை லைன் எவ்வளவு பேஜஸ். அப்ப இங்க லைன்ஸை பொறுத்த வரைக்கும் 30 லைன்ஸா இருக்கும்போது 120 பேஜஸ் இருக்குது. அப்ப 25 லைன்ஸா மாத்தும் போது இங்க எவ்வளவு வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுல லைன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு குறையுது. அப்ப லைன்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா பேஜஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கூடும். இப்ப இங்க பாருங்களேன், இதுல 30 லைன்ஸா இருக்கும்போது பேஜஸ் 120. இப்ப நான் இதை வந்து 25 லைனா மாத்துறேன், ஆனா கண்டென்ட் மாறல, அப்படிதானே. 25 லைனா மாத்தும் போது 25 லைன் இதுல வந்துடும், மீதி இருக்கக்கூடிய 5 லைன் எங்க போயிடும்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். அப்ப இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி நமக்கு என்ன ஆகும்னா பேஜஸோட கவுண்ட்ங்கிறது கூடுதலாகும். அப்ப இங்க லைன்ஸ் குறைஞ்சா பேஜஸ் கூடும், இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது என்ன மாறல் அப்படின்னா எதிர்மாறல், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ட் மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம். 30 × 120 ஈக்குவல் டு 25 × நம்பர் ஆஃப் பேஜஸ் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். இதுல போட்டோம்னா 5 × 25, 6 × 30, 4 × 5, 2 × 10, மிச்சம் 2 4. அப்ப இங்க கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 120 120 ஒரு 24 144 வந்துடும். அப்போ 144 பேஜஸ் அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். 144 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். அவ்வளவுதான். எப்படின்னு புரியுது இல்லையா? அப்ப நேர்மாறல் எதிர்மாறல்னா இதுதான், இதே மாதிரி கொஸ்டின் தான். சரி, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? கொஸ்டின் இது என்ன ப்ரொபோர்ஷன் மட்டும் சொல்லுங்க போதும். புரியுது இல்லையா? ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொபோர்ஷன் மட்டும், டைரக்டா இன்டைரக்டா. டைரக்ட்னா டின்னு டைப் பண்ணுங்க, உங்களை நான் கஷ்டப்படுத்தலாம் மாட்டேன். டைரக்ட்னா டின்னு சொல்லுங்க, இன்டைரக்ட் அப்படின்னா ஐன்னு மட்டும் சொல்லுங்க போதும். ஓகேவா? கொஸ்டின்
ஒரு தொட்டியை வந்து இது புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின், ஒரு தொட்டியை 6 பைப் சேர்ந்து ஒரு 1.5 மணி நேரத்துல ஃபில் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு? 6 பைப்ஸ், 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு 6 பைப்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல ஃபில் ஆகுது. இப்ப என்ன பண்றாங்கன்னா இதுல ஒரு பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஒரு டேபை மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா க்ளோஸ் பண்றாங்க. அப்ப இதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடும் அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. ஓகேவா? அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, 6 டேப் இருக்கும்போது 1.5 மணி நேரம் ஆகுது, ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்ப இங்க இதுக்கப்புறமா டைம் கூடுமா குறையுமா அப்படிங்கிறது வேணும். அது டைரக்டா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல வருமா அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க. டைரக்ட் ஆர் இன்டைரக்ட், அவ்வளவுதான். நீங்க அப்படியே பென் எல்லாம் நோட் எல்லாம் கையில இருக்கு இல்லையா, போட்டு பாருங்க. டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்? வெரி குட். டைம் இன்க்ரீஸ் ஆகும். எஸ், டைம் இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே, டைம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது கரெக்ட். டைரக்ட் எப்படி வரப்போகுது? இப்ப இங்க பாருங்களேன், பைப்ஸ்ல இங்க டைம். சரியா? ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். எப்படி இன்டைரக்ட் வரும் அப்படின்னா இங்க பாருங்க, பைப்ஸ் மொத்தம் ஃபர்ஸ்ட் 6 இருக்குது. இந்த 6 பைப் வந்து அதை ஃபில் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் எடுத்துக்குது. 1.5 மணி நேரங்கிறத நீங்க மினிட்ஸ்க்கு மாத்துங்க. 1 மணி நேரங்கிறது 60 நிமிஷம், அரை மணி நேரங்கிறது 30 நிமிஷம். ஆட் பண்ணிட்டோம்னா 90 மினிட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்ப இங்க 6 டேப் வந்து ஒரு தொட்டியை நிரப்புறதுக்கு 90 நிமிஷம் எடுத்துக்குது. இப்ப என்னன்னா இப்ப இங்க இதுதான் குழப்புவாங்க. அடுத்து ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க என்னன்னா 1ங்கிறதா மைண்ட்ல இருக்கும். அப்ப இதுல என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா 6 டேப்ல ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மீதி எத்தனை டேப் இருக்கும்? 5 டேப் இருக்கும். அப்ப அந்த 5 டேப் வந்து அந்த 5 பைப் வந்து அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்? இப்ப இதுதான் நமக்கான கேள்வி. அப்ப இங்க பைப்ஸோட கவுண்ட் நமக்கு குறையுது. அப்ப டைம் என்ன ஆகும் அப்படின்னா கூடும். ஏன் அப்படின்னா இப்ப பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா 2 பைப் இருக்கு, கீழே ஒரு பக்கெட் இருக்கு. ரெண்டையும் ஓபன் பண்ணி விட்டா சீக்கிரம் நிறையுமா, இல்ல ஒரே ஒரு பைப்பை மட்டும் ஓபன் பண்ணி வச்சா சீக்கிரம் நிரம்புமானா 2 டேப்பையும் ஓபன் பண்ணி வச்சாதான் சீக்கிரம் நிரம்பும். அப்ப இங்க பைப்ஸோட கவுண்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா டைம் என்ன ஆகும் அப்படின்னா நிரம்புறதுக்கு கூடுதலா எடுத்துக்கிறோம். அப்ப இங்க குறையும் போது அங்க கூடுது. அப்ப இது என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்கும் அப்படின்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். அப்ப இங்க என்ன பண்ணணும்? டைரக்ட் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 6 × 90 ஈக்குவல் டு 5 × எவ்வளவு டைமும் அது 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 மிச்சம் 4 80. அப்ப டைம் எவ்வளவு வரும்னா 60 ஒரு 48 108 வந்துடும். 108 நிமிடங்கள். சோ இதை நீங்க மணியும் நிமிடங்களும் கலந்தா மாத்தினீங்கன்னா 108ல 60 செஞ்சுன்னா 1 மணி நேரம். அப்போ 1 hour மீதி 48 நிமிஷம் இருக்குமா, 48 minutes அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்ப ஆல்ரெடி 1.5 மணி நேரம் 1 hour 30 minutes இருந்துச்சு. இப்போ கூடி 1 hour 48 minutes தான் நமக்கு மாறுது. அவ்வளவுதான். சரியா? ஓகே, இதுக்கப்புறமா அடுத்தது M1 D1 M1 H1 D1 M2 H2 D2, அதுக்கப்புறமா M1 × D1 டிவைடட் பை W1, அதே மாதிரி M2 D2 பை W2. இது ஃபார்முலா மாதிரி தான், அப்படி படிச்சுக்கலாம். ஆனால் இது ஃபார்முலா அப்படிங்கிறத தாண்டி டைரக்ட் இன்டைரக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியா பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்க, 36 ஆண்கள் ஒரு வேலையை 25 மணி நேரத்தில் முடிக்கின்றனர் எனில் 15 ஆண்கள் அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப இங்க எது ரெண்டையும் கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா மேன் பவரையும் ஹவரையும் கம்பேர் பண்ணிருக்காங்க. ஹவர் அப்படிங்கிறது டைம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிதானா? ஓகே, இப்ப இதுல 36 ஆண்கள் வந்து ஒரு வேலையை 25 மணி நேரத்துல முடிக்கிறாங்க அப்படின்னா 15 ஆண்கள் அந்த வேலையை எவ்வளவு மணி நேரத்துல முடிப்பாங்க? இங்க ஆட்கள் நாட்கள் இல்ல ஆட்கள் மணி நேரம் சொல்லியிருந்தாலே அது நிச்சயமா நமக்கு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கும். இதை நீங்க கொஸ்டின்ல ஆட்கள் நாட்கள்னு நீங்க பாத்துட்டாலே டைரக்டா என்ன போட்டுடலாம் அப்படின்னா ஃபார்முலாக்கு போட்டுடலாம். M1 H1 D1 இருக்கு இல்லையா, என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. M2 H2 D2. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் M1 வந்து 36 ஆண்கள் 25 மணி நேரத்துல ஈக்குவல் டு M2 வந்து 15 ஆண்கள் எவ்வளவு மணி நேரம்ங்கிறது கொஸ்டின். இப்ப இங்க சால்வ் பண்ணீங்கன்னா இங்க 3 இங்க 5 3ஆல் அடிச்சீங்கன்னா 12. அப்ப இங்க என்னன்னா 60 மணி நேரத்துல அந்த வேலை வந்து முடியும். சரிதானா? இது நீங்க ஆட்கள் நாட்கள்னு கொஸ்டின்ல பார்த்தாலே டைரக்டா இப்படி போட்டுறோம். இதுதான் ப்ரொசீஜர். ஆக்சுவலா இல்ல இது ஃபார்முலா. ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இப்படி நம்ம எடுத்து எழுதுறோம். எழுதும் போது இப்ப பாக்குறோம்
இங்க நமக்கு மேன் பவர் என்ன செய்யுதுன்னா குறையுது. மேன் பவர் குறைஞ்சிச்சுன்னா இப்போ ஒரு ரூமை கிளீன் பண்ணும்போது நிறைய பேர் இருந்தா சீக்கிரம் கிளீன் பண்ணி முடிச்சிடும். அதே ஆட்கள் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்படிதானே? அப்ப இங்க ஆட்கள் குறையும் போது ஹவர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கூடும். அப்ப இது எந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படின்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. சோ என்ன பண்றோம், மல்டிபிளிகேஷன் பண்றோம், டைரக்ட் மல்டிபிளிகேஷன். 36 × 25 ஈக்குவல் டு 15 × H2 அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க கேன்சல் பண்ணோம்னா இங்க 3 இங்க 5 அகைன் இதே மாதிரி போட்டீங்கன்னா 12 கிடைச்சிடும். ஸோ இங்க 60 ஹார்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ரெண்டுலேயும் ஒரே மாதிரி கிடைக்குதா? நீங்க இங்க இருந்து யோசிக்க வேணாம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஃபார்முலா போட்டு டைரக்டா சொல்லியிருக்கோம். அப்ப கொஸ்டின்ல ஆட்கள் நாட்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க டைரக்டா அது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணி அப்படியே பண்ணிட வேண்டியதான். M1 D1 ஃபார்முலால போட்டு பண்ணிடும். சரிதானா? கிளியரா முடிஞ்சிருச்சு. இப்ப இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் இது உங்களுக்கு அடுத்து சொல்றேன். இது M1 D1லயே நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் பாருங்க. 7 சிலந்தி 7 வலைகளை 7 நாட்களில் செய்கிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் செய்து முடிக்கும்? இதெல்லாம் ஃபேமஸான PYQ கொஸ்டின். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ளோலையே ஒரு சிலந்தி ஒரு வலையை ஒரு நாளில் செய்து முடிக்கும்னு சொல்லி முடிப்போம். அப்படி கிடையாது. அப்ப இங்க என்ன நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ப்ரொசீஜர்லயும் சொல்றேன், ஃபார்முலாலையும் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின்ல என்ன இருக்கணும்னா ஒரு மேன் பவர் இருக்கணும், அதாவது எத்தனை பேர் அல்லது எத்தனை அப்படிங்கிற கவுண்ட் இருக்கணும். அதே மாதிரி நாட்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது செய்யக்கூடிய ரிசல்ட் இருக்கணும், எத்தனை வலைகளை செஞ்சு முடிக்குது அல்லது எவ்வளவு பொருட்களை அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க கணக்கு. அப்ப இங்க மேன் பவர் இருக்கு, டேஸ் இருக்கு, அவங்க செய்யக்கூடிய ஒர்க் இருக்குன்னா M1 D1 by W1 ஈக்குவல் டு M2 D2 by W2 ஃபார்முலா நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு இருக்கும். இதுல இது எத்தனை சிலந்திங்கிறது M1, எத்தனை வலைகளை கவனமா போடணும், எத்தனை வலையை முடிக்குதுங்கிறது ஒர்க் டன், எத்தனை நாட்கள்ல முடிக்குதுங்கிறது D1. இதே அடுத்து எடுத்தோம்னா ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்கள்ல முடிக்கும்னா ஒரு சிலந்தி அப்படிங்கிறது மேன் பவர் M2 போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு வலையை அப்படிங்கிறது ஒர்க் டன் W2 போடும். எத்தனை நாட்களில் அப்படிங்கிறது D2. இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிதானா? அப்ப இங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டோம்னா M1 × D1 7 × 7 divided by 7 equal to ஒரு சிலந்தி M2 × D2 கொஸ்டின் W2 அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், 7 வரும். அப்போ 7 டேஸ்ல அது வந்து கட்டி முடிக்கும். ஓகேவா? சோ ஆன்சர் வந்து 7 தான். இப்படிதான் நம்ம போடணும். அப்ப இதுல அது என்ன கான்செப்ட், ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா, இப்ப இங்க பாருங்களேன், MD ஒர்க். இப்ப என்ன சொல்றாங்க, 7 சிலந்தி 7 நாள்ல 7 வலையை கட்டி முடிச்சிரும். அப்போ ஒரு சிலந்தி ஒரு வலையை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க என்னன்னா, நான் படிக்கும்போது இப்படிதான் கான்செப்டா சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு இல்லையா, கொஸ்டின் கேட்ட பாட்டை இன்னொன்னு கூடயும் அதே மாதிரி இதையும் கம்பேர் பண்ணி நம்ம எழுதணும். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இதுல மேன் பவர் வந்து குறையுது, ஆட்கள் குறையிறாங்க. அப்போ இங்க டேஸ் என்ன ஆகும், இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்றோம். இதை நம்ம யோசிக்கவே கூடாது, அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. அப்ப இங்க இதை ரெண்டையும் எடுக்கும்போது இதை யோசிக்க கூடாது, இதை ரெண்டையும் எடுக்கும்போது இதை யோசிக்க கூடாது. அப்ப இங்க பாருங்க, மேன் பவர் குறையும் போது டேஸ் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், கூடும். அப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்மாறல்ல இருக்கும். எதிர்மாறல்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த கண்டென்ட் தான் நம்ம எடுக்கிறோம். எதிர்மாறல்ல இருந்துச்சு அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய அந்த வேல்யூவை தலைகீழா எழுதுறோம். இந்த இருக்கு இல்லையா 7 1 இருக்கா, இது எப்படி எழுதிக்கிறோம்னா 1/7 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஓகேவா? 1/7 எழுதிக்கிறோம். அடுத்ததான் இன்ட். இப்ப இங்க பாருங்க, அடுத்து இதையும் கம்பேர் பண்ணுங்க. இப்ப இங்க ஒர்க் குறையும் போது, அதாவது 7 ஒர்க் 7 அதாவது ஒரு நிறைய பொருள் பண்ற இடத்துல இப்ப கம்மியான பொருள் தான் பண்றோம். அப்ப நமக்கு நாட்கள் என்ன ஆகும், குறைய நாளே போதும், நிறைய நாள்லாம் தேவையில்லை. அப்படிதானே? அப்ப இங்க ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் குறையும் போது அதை செய்யறதுக்கு தேவையான நாளும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு குறையத்தான் செய்யும். அப்போ இங்க இதுவும் என்னதுல இருக்கு, சாரி ஒரு நிமிஷம், இங்க ஒரே நிமிஷம். இங்க இது ரெண்டு எப்படி இருக்கு அப்படின்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்தா எப்படி எழுதணும்னா அப்படியே எழுதணும், 7/1 எழுதணும். ஓகேவா? இது அதாவது இந்த மாதிரி கான்செப்ட்ல இது இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும்போது இந்த ஃபிராக்ஷனை டைரக்டா அப்படியே எழுதிக்கிறோம்.
இப்ப இங்க பார்க்கும்போது இது ரெண்டும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. நேர்மாறல இருந்துச்சுன்னா தான் இதை என்ன பண்றோம்னா அப்படி தலைகீழா மாத்தி எழுதுறோம். எழுதிட்டு லாஸ்டா இங்க இந்த ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இங்க எழுதுறோம். இப்ப இதை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து கிடைச்சிரும் 7 days அப்படின்னு. இது நம்ம கான்செப்டா புரிஞ்சு நம்ம பண்றது. நேர்மாறல் இதுல பாத்தீங்கன்னா நேர்மாறலா இருந்துச்சு அப்படின்னா தலைகீழா எழுதணும் பின்னத்தை. இதே எதிர்மாறலா இருந்துச்சு அப்படின்னா நேராவே ஃபிராக்ஷன் போட்டு எழுதிட வேண்டியதுதான், முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சா இதை எடுத்துக்கோங்க, இல்ல அப்படின்னா ஃபார்முலா பெஸ்ட்னா ஃபார்முலா எடுத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். 12 ஆட்கள் 24 நாட்கள் வேலை செய்து 96 ஏக்கர் பரப்பு பயிரினை அறுவடை செய்கின்றனர் எனில் 16 ஆட்கள் 33 நாட்கள் வேலை செய்து எவ்வளவு ஏக்கர் அறுவடை செய்வர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க என்னெல்லாம் இருக்குன்னா ஆட்கள் இருக்கு, நாட்கள் இருக்குது, வேலை செய்து 96 பரப்பு பயிரினை அறுவடை செய்கின்றனர். அப்ப இது வந்து ரிசல்ட் அப்படிதானே. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இது M1, இது D1, இது வந்து W1. அடுத்து பார்த்தோம்னா இது M2, D2. இங்க பார்த்தோம் அப்படின்னா W2 என்ன அப்படிங்கறத நமக்கான கேள்வி. சோ நம்ம ஃபார்முலா M1 D1 by W1 equal to M2 D2 by W2. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா 12 into 24 divided by 96 equal to 16 into 33 divided by work 2 என்னங்கிறதான் கேள்வி. 1 12 12 8 12 96 4 8 8 3 8 24 3ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 11 வந்துரும். 16 into 11 போட்டோம்னா 176 வந்துரும். சோ 176 ஏக்கர்ஸ் அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். பரவாயில்ல, வெரி குட். 176 ஏக்கர்ஸ். இப்ப இதே பேட்டர்ன்ல இப்ப ஒர்க் முடிஞ்சிருச்சா? இப்ப பாருங்க, இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் நமக்கு இருக்கு, அது என்னன்னு பாருங்க. M1 D1 ஃபார்முலாலேயே இங்க பாருங்க, கொஸ்டின் நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டால் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது இங்கேயும் மனிதர்கள் மேன் பவர் இருக்கு, அதே மாதிரி நாட்கள் டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இங்க எல்லாரும் எப்படி பண்ணுவாங்கன்னா இப்ப 300 நாளைக்கு 90 நாளைக்கு தேவையான ஃபுட் இருக்குதான் 20 நாளைக்கு அப்புறம். அப்ப இங்க 70 நாள் ஆயிரும். 50 பேர் போயிடுறாங்க. அப்ப இங்க 250 பேர் முடிஞ்சிருச்சு. இப்ப இதை என்னதான் கண்டுபிடிக்க போறாங்கன்னே தெரியல. இப்படிதான் நிறைய பேர் பண்றது உண்டு. அப்படி கிடையாது. இந்த கொஸ்டின் நல்லா பாத்துட்டீங்களா? இப்ப இங்க 20 நாளுக்கு பிறகு 50 பேர் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. 50 பேர் சேர்றதா இருந்தா கூட இருக்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி கதையெல்லாம் எப்படி பண்றதுன்னு பாருங்க. இப்ப இதுல எப்படி பண்ணணும்னா இங்க ஆட்கள் நாட்கள் ஃபார்முலா தான். இங்க ஃபார்முலா வந்து அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். M1 D1 equal to M2 D2 ஃபார்முலா தான். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு இடத்துல 300 மனிதர்களுக்கு 90 நாளைக்கு தேவையான ஃபுட் இருக்கு. இப்ப இதுல 20 நாளைக்கு அப்புறமானா நாள் 20 நாள் போயிடும். அப்போ மீதி 70 நாள் இருக்கு. இப்ப இங்கதான் கொஸ்டின் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, லாஜிக்கா யோசிச்சீங்கன்னா ஒரு இடத்துல 300 பேருக்கு 90 நாள் சாப்பிட்றதுக்கான ஃபுட் இருக்குது. ஓகேவா? அவங்க வந்து அந்த ஃபுட்டை 90 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்ப ஒரு 20 நாள் போகுது. 20 நாள் போச்சுன்னா 70 நாள் ஆகுமா? மீதி 70 நாள் தான் இருக்கும். அப்ப அந்த ஃபுட்டு வந்து அந்த 300 பேருக்கு 70 நாளைக்கு தான் வரும். எப்படி? அந்த 300 பேருக்கு 70 நாள் தான் வரும். இப்ப இங்க 20 days ஆஃப்டர் அப்படின்னா இந்த 20 நாள் யார் சாப்பிட்டுருப்பா அப்படின்னா இந்த 300 பேர் தான் சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ இங்க 300 பேருக்கு 90 நாளைக்கு இருந்த ஃபுட்டு 20 நாளைக்கு அப்புறமா அதே 300 பேருக்கு 70 நாளைக்கு தாராளமா இருக்கும். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா இந்த 20 நாளைக்கு அப்புறமா இங்க வந்து ஆஃப்டர் 20 days 20 நாளைக்கு அப்புறமா 50 பேர் அங்க விட்டு போயிடுறாங்க. 50 பேர் போடுறோம். அப்ப இங்க என்ன, இப்பதான் கவுண்ட் 250 பேரா மாறுவாங்க. அப்ப இங்க இந்த 250 பேர்த்துக்கு அந்த ஃபுட்டு எவ்வளவு நாளைக்கு வருங்கிறது கொஸ்டின். 300 பேர் இருந்தாங்கன்னா 70 நாள் சாப்பிடலாம். அப்ப 250 பேர் இருந்தா எவ்வளவு நாள் சாப்பிடலாம்? ஆட்கள் குறையிறாங்க. அப்போ சாப்பாடு வந்து கம்மியா தான் எடுத்துப்பாங்க. முன்னாடி 300 பேர்த்த காட்டிலும் இப்ப கம்மியா தான் செலவாகும். அப்ப கூட கொஞ்ச நாளுக்கு வரும், அவ்வளவுதான். அப்ப இங்க M1 D1 ஃபார்முலா எதுக்கு போடணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் போடணும். இது M1, இது D1, இது M2, இது D2. அவ்வளவுதான். புரியுது இல்லையா? இங்க நாட்கள் குறையும் போது நாட்கள் குறைஞ்சுன்னா இங்க அதே மேன் பவர் தான் வரும். ஏன்னா அங்க எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்களோ அதே தான் இங்கேயும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா தான்
கூடுறது குறையுது எல்லா கதையுமே வரும். அப்ப இங்க போட்டீங்க அப்படின்னா ஃபார்முலால 300 × 70 = 250 × D2 அப்படின்னு சொல்றோம். 0க்கு 0 கேன்சல், இங்க 5, இங்க 6, 5ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 14. அப்போ 60 60 ஒரு 24 84 ஆச்சு. ஸோ 84 days அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சரா இருக்கு. 84 நாட்கள். சரிதானா? அவ்வளவுதான். அப்ப இங்க என்னன்னா மேன் பவர் டேஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா 1000 பேருக்கு ஃபுட்டு 30 நாளைக்கு போதுமானதா இருக்கு. 10 நாள் கழிச்சு அப்படின்னா 10 days ஆஃப்டர். இப்ப இங்க எவ்வளவு நாள் ஆகும்னா 20 நாள் ஆகும். இப்ப இதுல புதுசா ஒரு 1000 பேர் வந்து சேர்றாங்க. இப்ப இதுல 20 நாளுங்கும் போது அதே 1000 பேர் தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் என்னன்னா ஒரு 1000 சோல்ஜர்ஸ் வந்து அடிஷனலா வந்து சேர்றாங்க. அப்ப இங்க கவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா 2000-ஆ மாறும். அப்ப இங்க நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஆட்கள் டபுள் ஆகும்போது நாட்கள் பாதியா குறையும். அப்ப இதுலயே தெரிஞ்சிடும் நமக்கு. அங்க 10 டைரக்டாவே போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா இது என்னங்கிறதான கேள்வி. M1 D1 ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா 1000 × 20 = 2000 × D2. ஸோ இங்க 1000 இங்க 2 போட்டலாம், 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 10. ஸோ 10 days அப்படிங்கிறது தான் ஆன்சர். இங்கேயும் அதே மாதிரி கதை தான் பாருங்க. 800 பேருக்கு 60 daysக்கு போதுமான. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம ஸ்கூல் புக்லயே இங்கிலீஷ் மீடியத்துல ஒண்ணு கொடுத்திருந்தாங்க, தமிழ் மீடியத்துல ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க பார்த்தோம்னா மேன் பவர் டேஸ் எடுத்துக்கிட்டோம்னா 800 நாளைக்கு 60 நாளைக்கு தேவையான ஃபுட் இருக்குது. இப்ப என்னன்னா இந்த முகாம் இருக்கு, 400 பேர் வந்து சேர்ந்தன. எத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த மொழி இல்ல after some many days. Okay, 4 men arrived. For how many more days will the remaining food last now? அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள். இப்ப இங்க என்னன்னா 800 பேருக்கு 60 நாளைக்கு தேவையான ஃபுட் இருக்குது. இப்ப கூடுதலா ஒரு 400 பேர் வந்து சேர்றாங்க. அப்ப இங்க கவுண்ட் என்ன ஆயிரும்னா 1200 பேருக்கு ஆயிரும். இப்ப இங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது நார்மல் கொஸ்டின் தான். ஓகேவா? நம்ம அந்த மாதிரிலாம் யோசிக்கிற கொஸ்டின் இல்லை. ஆனா இது என்ன ட்விஸ்டா இருக்கும் அப்படின்னா கேள்வியில இங்க பாருங்களேன். For how many days will the remaining food last now? இல்ல ஷார்டேஜ்னு வரும். ஷார்டேஜ் அதாவது என்னன்னா இருக்கு இல்லையா, இந்த மளிகை பொருட்கள் பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் உண்டு. பற்றாக்குறையாக டிஃபரன்ஸோட கவனிங்க. இப்ப 800 பேர் வந்து 60 நாளைக்கு அந்த ஃபுட்டை சாப்பிடலாம். இப்ப கூட ஒரு 400 பேர் வந்து சேரும்போது 1200 பேரா மாறுறாங்க. ஆட்கள் கூடும் போது அவங்க எடுத்துக்கிற சாப்பாடும் அதிகமா இருக்கும். அப்போ அங்க டேஸ் என்ன ஆகும், கம்மியா இருக்கும். இப்ப என்ன கேட்பாங்க அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு போதுமானதா இருக்கும்னா M1 D1 ஃபார்முலா. எத்தனை நாட்களுக்கு போதுமானதா இருக்கும்? 800 × 60 = 1200 × D2 போடுறோம். அப்ப இங்க 00க்கு 00 கேன்சல். இங்க 8ஆல போட்டோம்னா இங்க 2, இங்க 3, 3ஆல போட்டோம்னா இங்க 20. ஸோ அந்த ஃபுட்டு எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னா 40 daysக்கு வரும். எவ்வளவு நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னா 40 நாட்களுக்கு இருக்கும். இதே அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க மாத்தி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை கொஸ்டின்ல எத்தனை நாட்களுக்கு பற்றாக்குறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப எத்தனை நாள் அவங்க ஃபுட் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் அவங்க 60 நாள் சாப்பிடணும். இப்ப 1200 பேர் ஆகும்போது கூடுதல் 400 பேர் வந்து சாப்பிடும்போது அங்க 40 நாளைக்கு தான் அவங்களால சாப்பிட முடியும் அந்த ஃபுட்டை. மீதி 20 daysக்கு அவங்க என்ன இருக்காது, ஃபுட்டு இருக்காது. ஸோ எவ்வளவு நாளைக்கு ஷார்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 20 daysன்னு போடணும். ஆப்ஷன்ல 20யும் இருக்கும் 40யும் இருக்கும். அப்ப எதை போடணும் அப்படின்னா 20 days தான் எடுத்து போடணும். சரிதானா? போதுமானதாக இருக்கும் அப்படின்னா 40 நாள். எவ்வளவு நாளைக்கு பற்றாக்குறையா இருக்கும் அப்படின்னா 20 நாள். கிளியரா? ஓகே. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தடோட நம்ம பார்க்கக்கூடியது. M1 D1 ஃபார்முலால என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். M1 D1 W1. இதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல என்டர் ஆகிறோம். டைம் அண்ட் ஒர்க்ல மெயினான போர்ஷன் 2 பேர் இருக்கிறாங்க.
தனித்தனியா இவங்க இந்த வேலையை இவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறாங்க, ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. நான் உங்களுக்கு இதுல ப்ரொசீஜராகவே சொல்றேன், நீங்க அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. சரிதானா? நீங்க பெருசாலாம் யோசிக்க வேணாம். இதுல நிறைய மெத்தட் இருக்கு, 2 மெத்தட் 3 மெத்தட். அதாவது நார்மலா 1 டே மெத்தட் ஒன்று சொல்லுவாங்க, எல்சிஎம் மெத்தட் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி மெத்தட்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்படி நிறைய இருக்கு. நான் இதை இப்படி பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றேன், நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எதுவும் வேரியேஷன் இருக்கு நான் பின்னாடி அப்டேட் பண்ணும்போது இந்த கொஸ்டினை இப்படியும் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வியூ சொல்லி தருவேன். அப்ப நீங்க அதை கூடவே இந்த கொஸ்டின் கூட அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சொல்றது புரியுதுல? இப்ப இனிஷியலா இந்த மெத்தட் இப்படி பண்ணிக்கங்க நான் உங்களுக்கு சொல்லும் போது இது இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஃபுல் டாபிக் முடியும் போது லீவிங் ஜாயினிங் மெத்தட்லாம் வரும்போது அப்பதான் எஃபிஷியன்சி ஒன்னையும் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, முன்னாடி இருக்க கொஸ்டினையே எஃபிஷியன்சி மாதிரியே உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அது நீங்க முன்னாடி இருக்க கொஸ்டினை அப்ப நீங்க பாத்துக்கலாம். எடுத்தோடனே டிஃபிகல்ட்டாலாம் வேணாம், ஈஸியான வே என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ பி 2 பேரு, ஏ தனியா பி தனியா ஒரு வேலையை முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க. இப்ப இது எப்படி பண்ணணும்னா, இப்ப இங்க given என்ன, கொஸ்டின் என்ன, ப்ரொசீஜர் ஆர் ஷார்ட்கட்னு வச்சுக்கலாம். இப்ப இங்க ஏ ஒரு வேலையை இவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க, பி ஒரு வேலையை இவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, கொடுத்துருக்கக்கூடிய 2 வேல்யூயும் பெருக்கி மேலே எழுதிருங்க, 2ஐயும் ஆட் பண்ணி கீழே எழுதிருங்க. ப்ராடக்ட் டிவைடட் பை அடிஷன் போட்டா போதும். ஓகேவா? 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்களா, ஏ இவ்வளவு நாள்ல முடிப்பாங்க, பி இவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2ஐயும் பெருக்கி மேலே எழுதிக்காங்க, கீழே 2ஐயும் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க, முடிஞ்சிருச்சு. இதே ஒரு வேலை ஏ ஒரு வேலையை இவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை இவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் பி மட்டும் அந்த வேலையை இவ்வளவு நாள்ல முடிப்பாங்க. அல்லது பி ஒரு வேலையை இவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை இவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப ஏ மட்டும் தனியா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதாவது தனித்தனியா கொடுத்து கம்பைன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இதே கம்பைன் பண்ணி உள்ள சேர்ந்துரும். தனியா மட்டும் கேட்டாங்கன்னா இங்க என்னன்னா, 2ஓட ப்ராடக்ட் மேல டிவைடட் பை 2த்துக்குமான வித்தியாசம். இதுல இருந்து அதை கழிங்க, அப்படிலாம் கிடையாது. டைம் அண்ட் ஒர்க்ல மைனஸ் கான்செப்ட் கிடையாது. அப்ப இங்க என்னன்னா, கீழே 2த்துக்குமான வித்தியாசம் போடணும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. புரியுது இல்லையா? கம்பைன் பண்ணி கேட்டாங்கன்னா கீழே பிளஸ், தனியா ஏதாச்சும் சிங்கிளா கேட்டாங்கன்னா மைனஸ். அப்படியே எழுதிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏபி முறையே ஒரு குறிப்பிட்ட வேலையை 10-15 நாட்களில் செய்து முடிக்கிற இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இங்க ஏ தனியா ஒரு வேலைய 10 டேஸ்ல முடிக்கிறாராம், பி தனியா அந்த வேலையை 15 டேஸ்ல முடிக்கிறாராம். அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், 2ஓட ப்ராடக்ட் டிவைடட் பை 2ஓட அடிஷன். அப்ப 2ஓட ப்ராடக்ட்னா 10 × 15 டிவைடட் பை 25 போட்டுக்கலாம். இங்க 2, இங்க 5, இங்க 5, இங்க 3. ஸோ 6 டேஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 6 டேஸ், 6 நாட்கள். அப்படின்னு புரியுதுல? இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு ப்ரொசீஜர், நீங்க இப்படி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம், ஏ மட்டும் தனியா அந்த வேலையை 18 நாட்கள்ல முடிக்காங்களாம். அப்ப பி மட்டும் அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாள்ல முடிக்கிறாங்க, ஏ மட்டும் தனியா அந்த வேலையை 18 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ பி மட்டும் அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? சோ இப்படி கேட்டாங்கன்னா நமக்கான ப்ரொசீஜர் என்ன, 2ஓட ப்ராடக்ட் டிவைடட் பை 2த்துக்குமான வித்தியாசம். 2ஓட ப்ராடக்ட் பார்த்தோம்னா 6 × 18 டிவைடட் பை 18க்கும் 6க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 12. 12 கீழே எழுதிருங்க. 1 6 6, 2 2ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 9. ஸோ 9 டேஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சரா இருக்கு, 9 நாட்கள். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப்ப இது பேசிக்கான கொஸ்டின். இதே மாதிரி இதுலயே ஆண் பெண் கொடுத்து கேட்கிறாங்க, பேர் கொடுத்து கேட்கிறாங்க. ராம் ஒரு வேலையை இவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க, ராஜா ஒரு வேலையை இவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ராமும் ராஜாவும் சேர்ந்து எவ்வளவு நாள்னா அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். வேரியபிள் வேற, பேர் வேறலாம் கிடையாது, கதை இதுதான். ஓகேவா? 2 பேர் தனித்தனியா கொடுத்துட்டு கம்பைன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நம்ம இப்படி பார்த்துக்கலாம். ஒருவேளை இது இல்லாம 3 பேர் கான்செப்டுக்குள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கப்புறம் 3 பேர் கான்செப்ட் இல்ல, இதுல இன்னொரு பார்ட் இது பார்த்துக்கலாம். இப்ப இங்க பாருங்க, ஏ என்பவர் 1/3 வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பர், பி என்பவர் 2/5 வேலையை
10 நாட்களில் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலை. இப்போ இங்க நம்ம சொன்னோம் இல்லையா, ரெண்டையும் பெருக்கிகளை ஆட் பண்ணி போடுங்க, ரெண்டையும் பெருக்கிகளை டிஃபரன்ஸ் பாருங்க அப்படின்னு. இது எல்லாமே என்னன்னா அந்த வேலையை முழுசா முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தை தான். ஓகேவா? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலையோட 1/3 பார்ட்டை முடிக்கிறதுக்கு அவருக்கு வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்குதுன்னா 6 days எடுத்துக்குது. அப்ப இங்க என்னன்னா முழு வேலையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரிதான் பி வந்து ஒரு வேலையோட 2/5 பங்கு முடிக்கிறதுக்கு அவருக்கு வந்து 10 நாள் எடுத்துக்கிறாரு. அப்ப இங்க முழு வேலையை முடிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப இங்க இதை பொறுத்த வரைக்கும் முழு வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷன்லேயே பண்ணணும். சரி தானே? இதுக்கும் மெனக்கட்டு நேர்மாறல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. யோசிங்க, ஒரு வேலையோட 3ல் 1 பங்கு முடிக்கிறதுக்கு அவருக்கு 6 நாள் எடுத்துக்குது. அப்போ முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கணும்னா அந்த வேலையை 3 பங்கு, 3ல் 1 பங்குக்கு 6 நாள். அப்போ மீதி நமக்கு இன்னும் எத்தனை பங்கு இருக்கு? 2 பங்கு இருக்கா? ஒரு பங்குக்கு 6 நாள்னா 2 பங்குக்கு எவ்வளவா இருக்கும்? கூடுதலா ஒரு 12 நாள் சேரும். அப்படிதானே? அப்ப இது கூட ஒரு 12 சேர்க்கணும். அப்ப 12 + 6 18 நாளா ஆயிரும். இப்ப ஏன் முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாருன்னா 18 நாள் எடுத்துப்பாரு. இல்ல எனக்கு இது புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு வேலையோட ஒரு வேலையை 3 பங்கா வைக்கிறாங்க. சரிதானா? அதுல 1 பங்கை முடிக்கிறதுக்கு அவர் 6 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ 3 பங்கு இருக்கா? 3 பங்கையும் முடிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு? ஆப்வியஸா பங்கு கூடும்போது வேலையோட நாட்களும் கூடத்தான் செய்யும். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா இங்க எக்ஸ் இங்க வந்துருமா, ஈக்குவல் டு 6 × 3 18, 18ன்னு போட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன அதுதான் லாஜிக்கா மைண்ட்ல திங்க் பண்றது. 5ல் 2 பங்கு முடிக்கிறதுக்கு 10 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாருன்னா 5ல் 2 பங்கு முடிக்கிறதுக்கு 10 நாள். இன்னும் 3 பங்கு நமக்கு வேணும். அப்ப இதை எப்படி யோசிக்கலாம்னா 2 பங்கு முடிக்கிறதுக்கு 10 நாள். அப்போ 1 பங்கு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்? 5 நாள் தேவைப்படுமா? அப்போ ஒரு நாளுக்கு 5னா மீதி 3 பங்கு தேவை. 3 × 5 எவ்வளவு வந்துடும்? 15 வந்துடும். அப்ப இது கூட ஒரு 15 சேர்த்துலாம். ஆட் பண்ணோம்னா 25 days அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்ப இங்க ஏ ஒரு வேலையை முழுசா முடிக்கிறதுக்கு 18 நாள் எடுத்துப்பாரு, பி முழுசா முடிக்கிறதுக்கு 25 நாள் எடுத்துப்பாரு. இப்ப என்ன அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து a + b நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஓட ப்ராடக்ட் டிவைடட் பை 2ஓட அடிஷன். அப்போ 18 × 25 டிவைடட் பை 2ஐயும் ஆட் பண்ணோம்னா 20, 30, 43. கரெக்டா? 43. இது வந்து பின்னத்துல கலப்பு பின்னத்துல கூட வரலாம், தப்பு கிடையாது. அப்ப இங்க பெருக்குங்க. 43ங்கிறது பிரைம் நம்பர், அதனால நீங்க மேல பெருக்கி கலப்பு பின்னமா எடுத்துக்கோங்க. இப்ப இங்க பெருக்குனீங்க அப்படின்னா 250, இங்க 200. சோ எவ்வளவு வந்துடும்னா 450 வந்துடும். அப்ப 450/43 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். இனிலாம் நீங்க பெருக்கிறது ஈஸியாவே பெருக்கணும். எப்போதும் போடுற மாதிரி இந்த பெருக்க கூடாது. இங்க பாருங்க, 18 25 இருக்குதா? இங்க 10 கொண்டு இங்க பெருக்குங்க. 10 25 250 வந்துருமா? 250 மேல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா 8 இருக்கா? 8 × 25 போடுங்க. 8 25 200. அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேல்யூ கிடைச்சிடும். சரி, ஓகே. அப்ப இங்க 450 டிவைடட் பை 43 இருக்கு. 450ல எத்தனை 43 இருக்கும் அப்படின்னா 10 43 நமக்கு 430 வந்துடும். அப்படிதானே? அப்ப 10 43 430 முடிஞ்சிருச்சு. மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 20 இருக்கும். சோ 20/43 நாட்கள் அப்படின்னு சொல்லி போட்டுற வேண்டியதுதான். அவ்வளவுதான். 1020/43 days அப்படிங்கிறது ஆன்சர். புரியுதுல? மேல பெருக்கணும், பெருக்கி அந்த வேல்யூவை எடுத்துட்டு கலப்பு பின்னமா மாத்தணும். கலப்பு பின்னமா மாத்துறதுக்கு மேல 480 இருக்குது. அப்ப இதுல 480ல எத்தனை 43 இருக்குன்னா 10 43 நமக்கு 430 வந்துடும். மீதி நமக்கு வந்து ஒரு 20 இருக்கும். 20 டிவைட் பை 43 நாட்கள் போட்டுற வேண்டியது. சரியா? ஏபிசி 3 பேர் சேர்ந்தாங்கன்னா எப்படி பண்றது? இப்போதைக்கு இதுக்கு டெம்பரரியா ஒரு மெத்தட் சொல்லித்தாரேன், நீங்க அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாம வேற ஒரு மெத்தட்லயே இருக்கு, இதை விடவும் எளிமையா பண்ற மெத்தட் இருக்கு. அது உனக்கு என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்ப ஏ பி சி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு a + b + c அந்த வேலையை முழுசா முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணணும்னா 1/a + 1/b + 1/c போட்டுக்கணும். ஓகேவா? எல்லாத்தையும் 1/3 1/1 போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வரும்னா நமக்கு இங்க கீழே
இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். இதை நம்ம ஆன்சரா அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். கீழே என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஒருவேளை சின்ன சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னன்னா xyz டிவைடட் பை xy பிளஸ் yz பிளஸ் zx சொல்றோம். இது என்னன்னா xyzங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதுக்கு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, இது இசட்னு எடுத்துக்கோங்க. அப்ப என்னன்னா மூணையும் பெருக்கி மேல வச்சுக்கோங்க, கீழே ரெண்டு ரெண்டையா பெருக்கி ஆட் பண்ணி. இப்ப சின்ன சின்ன நம்பரா இருக்கு 2 4 6 இப்பெல்லாம் கொடுத்தாங்கன்னா இதுல பண்றது கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும், மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லாம பெரிய வேல்யூவா இருக்குன்னா நீங்க பை எடுத்து எல்சிஎம் எடுத்து அப்படியே போட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. இது போக வேற எப்படி கொஸ்டின் கேட்பாங்க 3 பேர் வச்சு அப்படின்னா, இப்ப ஏ பிளஸ் பி ஒரு வேலையை இவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க, பி பிளஸ் சி ஒரு வேலையை இவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க, சி பிளஸ் ஏ ஒரு வேலையை இவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஒரு வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னா இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். 1 பை ஏ பிளஸ் பி பிளஸ் 1 பை பி பிளஸ் சி பிளஸ் 1 பை சி பிளஸ் ஏ போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 பை கீழே ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, 2 இன்ட்டு அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஆக்சுவலா இதுல ஆன்சர் எப்படி வரும்னா 1 பை வேல்யூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ வேல்யூ தான் நமக்கான ஆன்சர். இதுல என்னன்னா கீழே ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை இன்ட்டு 2ன்னு போடணும். ஏன்னா இங்க ரெண்டு காம்பினேஷன்ல இருக்கு இல்லையா, அதனால பை 2 போட்டுட்டு கீழே ஒரு வேல்யூ கிடைக்கிறது இன்ட்டு 2 போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப இதுலயே ஃபார்முலா வேணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன இருக்கும்னா இதே ஃபார்முலா தான், இங்க முன்னாடி 2 மட்டும் சேர்க்கணும். 2xyz டிவைடட் பை xy பிளஸ் yz பிளஸ் zx அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதான். சரிதானா? அவ்வளவுதான். அப்ப இதுல ஓவராலா எடுத்துட்டோம் அப்படின்னா 3 பேர்த்துக்கு இதுதான் கான்செப்ட். 3 பேர்னா 1 டேல போட்டு ஆட் பண்ணிருங்க, முடிஞ்சிருச்சு. சம் பார்ப்போமா? சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை 24 நாள்ல முடிக்கிறாங்க, 24 days. பி ஒரு வேலையை 30 daysல முடிக்கிறாங்க. அடுத்து சி ஒரு வேலையை 60 daysல முடிக்கிறாங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இப்படி கேட்டாங்கன்னா 1 by 24 எல்சிஎம் எடுக்கிற நம்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியாவே பண்ணிடலாம். பிளஸ் 1 by 60 போட்டுக்கலாம். 60 தான் பெரிய நம்பர் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு. நான் தான் அங்க எல்சிஎம் எடுக்கும் போதே சொன்னேன் உங்களுக்கு, அப்படி தானா ஊத்தல் போடாதீங்க, பார்த்தோன்னே போடுற மாதிரி பழகுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல யூஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அப்ப இங்க பார்த்தோம்னா இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம்னா 60 தான் நார்மலான நம்பர். அப்ப இதுல 60 வந்து 30ஆல டிவைட் ஆகும், ஆனா 24ஆல டிவைட் ஆகாது. ஓகே, இப்ப இதுல என்னன்னா 4 போடுவோம். அடுத்து 60னா 2 போட்டுக்கலாம். அப்ப இங்க எடுக்கும்போது 9 பிளஸ் கரெக்ட் தானே 5 4 2. ஓகே, 11 by 120 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் கொஸ்டின் இருக்கும், கீழே இருக்கிறது 120 ஆன்சரா எடுத்துக்கலாமா அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூ எடுக்கிறதுக்கு இது அப்படியே மாத்தி 120 டிவைடட் பை 11 எடுக்கணும். அப்ப இங்க 120ல எத்தனை 11 இருக்கும்னா 11 10 நமக்கு என்ன வந்துரும்னா 110 வந்துடும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 10 இருக்கும். அப்ப 10 by 11 days அப்படிங்கிறது ஆன்சர். 10 by 11 அப்படிங்கிறது நாட்கள். நமக்கு எப்படின்னு தெரியுது இல்லையா? இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 11 மிச்சம் 1, அதுல நமக்கு 11 இல்ல, 0 போட்டுக்கோங்க. அப்ப மீதி 10 இருக்குன்னு அர்த்தம். 10 by 11. அப்ப இங்க 10 by 11 days அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரி, இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா இங்க a பிளஸ் பி ஒரு வேலையை 12 daysல முடிக்கிறாங்க. அடுத்தது பி பிளஸ் சி அதே வேலையை 15 daysல முடிக்கிறாங்க. அடுத்ததா சி பிளஸ் ஏ அந்த வேலையை 20 daysல முடிக்கிறாங்க. இப்ப மூவரும் சேர்ந்து வேலை செஞ்சா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்க முடியும்? ஓகே, போடலாமா? 1 by 12 பிளஸ் 1 by 15 பிளஸ் 1 by 20. எல்சிஎம் நமக்கு என்ன கிடைக்கும்? 20 பெரிய நம்பர். 20 நமக்கு 12ஆலையும் 15ஆலையும் டிவைட் ஆகாது. அப்ப 20ஓட மடங்களை பார்க்கும்போது 40 டிவைட் ஆகாது. அடுத்து 60 2ஆலையுமே டிவைட் ஆகும். ஸோ 60 எல்சிஎம். 12 5 60, 4 15 60, 3 20 60. ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4 5 9 10 12 12 by 60 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்ப இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 5. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 1 by 5. 5ன்னு ஆன்சர் தூக்கி போட்டுறக்கூடாது, இங்க ரெண்டு காம்பினேஷன்ல வருது. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணணும்னா இன்ட்டு 2 போடணும். அப்ப இங்க 10 கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 10 days அப்படிங்கிறது தான். ஒருவேளை ஏபிசி மட்டும் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா 1 by 5னா 5 தான் ஆன்சர், அப்படியே எடுத்துடலாம்.
இங்க ரெண்டு பேரா சேர்ந்து கொடுத்தாங்கன்னா கீழே 10 டே 2ஆல பெருக்கி போடணும் சரிதானா. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 10 டேஸ் அப்படிங்கிறது வரும். சரி, இதுலயே நமக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். ஏ தனியா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க, பி தனியா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க, சி தனியா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க. அதாவது a பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ இருக்கு இல்லையா, இது தவிர ஏ பி சி மட்டும் தனியா முடிச்சாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்க அந்த ப்ரொசீஜருக்கு வாங்கலேன். இப்போ ஏபி கணக்குல ஏ ஒரு வேலையை முடிக்கிறாங்க, ஏ பிளஸ் பி ஒரு வேலையை முடிக்கிறாங்க, பி மட்டும் அந்த வேலையை முடிக்கிறாங்க. எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னா என்ன பண்ணுவோம், ரெண்டையும் பெருக்கி டிவைட் பை 2ஓட மைனஸ்னு போடுவோமா, அப்படிதானே. இப்ப இங்க ரெண்டு விதமா பண்ணலாம், நான் ரெண்டும் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இங்க என்னன்னா மொத்தமா கொடுத்து இப்படி கேட்டாங்க அப்படின்னா, இப்ப ஏ பிளஸ் பில இருந்து ஏயை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பி என்னன்னு கிடைச்சிரும், அப்படிதானே. அதே மாதிரி கான்செப்ட்ல தான் இப்ப இங்க எடுக்கும்போது எனக்கு ஏ வேணும். அப்ப என்னன்னா எனக்கு இங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு, இதுல இருந்து ஏ வேணும் எனக்கு. அப்ப நான் எதை எடுத்துக்கலாம், மைனஸ் பண்ணி பி பிளஸ் சியை நான் மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா ஏ என்னங்கிறது கிடைச்சிரும். டைம் அண்ட் ஒர்க்ல மைனஸ் அப்படிங்கிறது என்னன்னா 1/, போட்டு மைனஸ் பண்றதா, அப்படி இல்லைன்னா மைனஸ்க்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மைனஸ்னோடனே இங்க 10 அங்க ஒரு வேல்யூ இருக்கு, மைனஸ்னு போடக்கூடாது. இப்ப என்னன்னா இதுல இருந்து இதை நம்ம வெளியில எடுக்கிறோம். அப்ப என்ன பண்ணலாம்னா, ஒன்னு ப்ராடக்ட் டிவைட் பை மைனஸ் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. அப்ப என்ன ஒரு ஏ பிளஸ் பினா 10 டேஸ் நமக்கு கிடைச்சிருக்கா. அப்ப 10 இன்ட்டு பி பிளஸ் சி, பி பிளஸ் சி எவ்வளவு இருக்குது, 15 இருக்குது. 15 டிவைட் பை ரெண்டையும் ஆட், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 3 வந்துடும். ஸோ 30 டேஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிதானா. இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்ப இதுல இருந்து அதை பண்ணணுமா, அப்போ 1/10 மைனஸ் 1/15. ஸோ நீங்க இப்படி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் வந்து 30 வரும். அப்ப இங்க 3 மைனஸ் 2 போடலாம், 1/30 that is 30 அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடும் சரிதானா. அப்ப இங்க கம்பைன் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு கேட்டாலே ப்ராடக்ட் டிவைட் பை டிஃபரன்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ஏ வேணும், அதனால இப்படி பண்ணேன். இப்ப எனக்கு அடுத்துதான் பி வேணும். அப்ப என்ன பண்ணலாம், ஏ பிளஸ் பி பிளஸ் சில இருந்து மைனஸ் பி வேணுமா, ஏ பிளஸ் சியை நான் மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்ப இங்க அதே மாதிரி ப்ராடக்ட் டிவைட் பை டிஃபரன்ஸ் தான். ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன கிடைச்சிரும்னா 10 கிடைச்சிட்டு, இன்ட்டு ஏ பிளஸ் சியோட வேல்யூ இங்க என்ன இருக்கு, ஏ பிளஸ் சி 20 இருக்குதா, 20 போட்டுக்கிறோம். டிவைட் பை ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 10 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 டேஸ் அப்படிங்கிறது பி முழுசா அந்த வேலையை தனியா முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள்னு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பி பிளஸ் சி, பி பிளஸ் ஏ. ஓகேவா, ஏ பிளஸ் பி போடுறோம் ஏன்னா சி தானே, அப்ப ஏ பிளஸ் பி தான் வெளியில எடுக்கணும். ஏ பிளஸ் பி கொடுக்குறோம். கொடுத்தோம்னா இப்ப இதுல 10 இன்ட்டு ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பிங்கிறது நமக்கு 12 நாள்ல முடிக்கிறாங்க. 12 டிவைடட் பை ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 6, 6 இன்ட்டு 10 60. அப்ப இதுல தனியா முடிக்கிறதுக்கு கேட்டாங்கன்னாலும் நமக்கு செய்ய தெரியணும், அவ்வளவுதான். ஓகேவா, அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா கம்பைன் பண்ணிங்கிற கேட்கறதுல மேக்ஸிமம் இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் நமக்கான ப்ரொசீஜரும் கூட. அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல என்ன அப்படின்னா நம்ம 3 கான்செப்ட் முக்கியமா பார்த்திருக்கோம். என்னெல்லாம்னா ஃபர்ஸ்ட் நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறமா அதுலயே பார்க்கும்போது M1 D1 ஆக்சுவலா அதோட அப்ளிகேஷன் பேட்டர்ன் தான் இது. அங்க நார்மலா கொடுத்ததை இதுல கதையா கொடுத்து அப்ளிகேஷன் பேஸ்ல கேட்டிருக்காங்க, இது பார்த்தோம். அதுக்கப்புறம் மேஜரா நமக்கு டைம் அண்ட் ஒர்க் போர்ஷன்ல ஏபி தனித்தனியா கொடுத்து ஒன்னா சேர்ந்து கம்பைன் பண்ணி கேட்டாங்கன்னா எப்படி பண்றது, 3 பேரை வச்சு எப்படி பண்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ இன்னைக்கான கிளாஸ் இவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். எல்லாருக்குமே தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.